வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோகி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க சாவா படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஆரிஜினல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஹிந்தி தான். ஹிந்தியில் தான் படம் ரன் ஆகுது, வித் சப்டைட்டில்ஸோட தியேட்டர்ஸில் அரங்கேறுது. ஸோ இந்த படத்தை இயக்கியிருக்காரு லக்ஷ்மண் உட்கார் அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காரு விக்கி கௌஷல் அவர்கள் அண்ட் ராஷ்மிகா மந்தனா, அக்ஷய் கண்ணா அவர்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்றத தாண்டி ஒரு நாவலை, அதாவது சாவா அப்படின்ற நாவலை தலையெடுக்கப்பட்ட படம். முக்கியமாக வீரத்தை பறைசாற்றும் விதமாக படமாக இந்த படம் வந்திருக்கு. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய மூத்த மகனான சத்ரபதி சாம்பாஜி மகாராஜ் அவர்கள் பற்றின கதை தான் இந்த சாவா. ஸோ இந்த படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த படம் சொல்லப்படும் வீரத்தையும் என்ன அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ சாவா இந்த படத்தினுடைய கை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்ரபதி சாம்பாஜி மகாராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் தொடுத்து வின் பண்ணிவிட்டு அதாவது அரியணை அடைகிறாரு. அடைந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து முகலாய பேரரசு அதாவது தொடர்ந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அந்த மராட்டிய நாட்டை வந்து அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு குழு போட்டு மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் நடத்துகிறாரு. நம்ம அவங்களை நுழைய விடக்கூடாது, நாம் தான் நம்மளோட இடத்த ஆக்கிரமிக்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. ஆனால் உள்ள கூட இருந்தே நிறைய பேர் குழிப்பறிக்கிறாங்க. அது குழிப்பறிச்சதுக்கப்புறம் இவர் என்ன ஆனார், இவர் என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணு, அவுரங்கசீப்புக்கும் இவருக்கும் உண்டான பகை என்ன அப்படின்றத நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 2 மனுஷங்க வந்து கண்ணு முன்னாடி வந்து போகிறாங்க. முதல் மனுஷன் வந்து விக்கி கௌஷல். உண்மையாக சொல்லலாம், பாலிவுட் வந்து கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். நடிப்பு ஒவ்வொரு அந்த படத்தில் நடிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரில்லியன்ட் சொல்லலாம். அவார்டு ஒருத்தியான நடிப்பு. சிம்பிளாக சொல்லணும்னா வீரம்னா என்ன அப்படின்றத இவரோட நடிப்பில் பார்க்கலாம். அவர் வந்து நிற்கிற ஃப்ரேமு, அவரோட அந்த வீரம் திளைக்க நிற்கிற அந்த ஒரு லுக்கே போதும் இந்த படத்தில் வந்து அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு வரும். அதாவது ஒருத்தர் கூட இருந்தே ஒருத்தர் குழிப்பறிச்சனால முகலாய படை வந்து உள்ளே படையெடுத்துருது. அதாவது அவங்க வந்து ரெஸ்ட் இருக்கிற இடத்துல வந்து வந்துடுறாங்க, அட்டாக் பண்ணுற அந்த இடத்துல வந்து ஒரு ஏரியல் ஷாட் காட்டுவாங்க. ஒரு 2000-3000 பேர் வந்து கொன்று குவிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களோட படையும் வீழுது, முகலாய படையும் வீழுது. அந்த குவிச்சிட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா சாம்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு அடித்து கொண்டுகிட்டு இருப்பார். ஒவ்வொரு ஆயுதங்களை வச்சு கொண்டுட்டு இருப்பார். கடைசியாக ஒரு ஏரியல் காட்டுவாங்க. 2000 பேர் இருப்பாங்க அந்த ஏரியல் வியூவில். 2000 பேரில் வந்து செத்து கிடப்பாங்க. ஒரு 100 பேர் மட்டும் இங்கே வந்து சாம்புஜி வந்து அவர் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சீன்லாம் மிரட்டி விட்டாங்க. அவரோட நடிப்பு அதுமாதிரி படம் ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருப்பார். ஆனால் கத்துறது எதுவுமே நம்மளுக்கு வந்து கஷ்டமாக தெரியல, ஒரு வீரமாக தெரிஞ்சுது. நிறைய பேர் வந்து இது நோட் பண்ணிக்கோங்க. ஒருத்தவன் கத்துறான் அப்படின்னா, அந்த படத்தில் கத்துறாங்கன்னா அது ஒரு வீரம். அவனோட கோவம், அந்த கோவத்தை தான் கட்டுறாங்க. இதை வந்து நம்ம கத்துறோன்னு பேசுகிறோம். இது வந்து கோவம், அந்தளவுக்கு ஆங்கிரி. அவர் வந்து குவிச்சிக்கிட்டே இருக்கார், குவிச்சிக்கிட்டே இருக்கார். அவர் அதுமாரி தன்னுடைய மக்கள் கண் முன்னாடி இறங்குறத வந்து பார்த்து அதுக்கு அவரோட கோவ வெளிப்பாடு அப்படி இருந்தது. அதுமாதிரி எமோஷன் சீன்ஸ்லாம் சூப்பராக கிரியேட் பண்ணார். கிளைமேக்ஸில் அவர் கட்டி வச்சுக்கிட்டு அந்த கட்டி வச்சுனா இழுத்துட்டு வருவாங்க, அவுரங்கசீப்போட இடத்துக்கு இழுத்துட்டு வருவாங்க. அவர் அந்த சங்கிலியை பிடிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் நிற்பாங்க. அந்தளவுக்கு அவரோட வீரம் இருந்தது, அவரோட துணிச்சல் இருந்தது. அதுமாரி வீரம் வந்து அவரை வந்து இல்லாத டார்ச்சர் பண்ணுவாங்க விக்கி கௌஷல் வந்து. அதாவது உண்மையான நடந்த விஷயம், ஹிஸ்டாரிக்கலில் கண்ணை பிடுங்கிறது, நாக்கு எடுக்கிறது, விரலில் இருக்கிற நெகத்தை கிடிக்கிறது, உப்புல வந்து உடம்புல போடுறது. ஆக்சுவலி அந்த உடம்பு ஃபுல்லாகவே பிளட் கார்டடாக இருக்கும். அப்படின்றது மாதிரி எல்லா வகையிலையும் கொடுமை பண்ணாங்க. தலைவன் செவி சாய்க்கவே மாட்டார். முக்கியமாக மண்டியிட மாட்டாங்க. மண்டியிட வைக்கிறதுக்கு 1000 போராடுவாங்க, மண்டியே இருக்க மாட்டார். அதுமாதிரி எப்படியாச்சும் அவன் கத்துவானா, ஏதாச்சும் வலிக்குதுன்னு சொல்லுவானா பார்த்தா சொல்லவே மாட்டார் அவர். ஸோ அந்த அளவுக்கு வீரம்னா என்னன்றதை இந்த படம் வந்து அவ்வளோ அழகாக உணர்த்துது. அதுக்கு விக்கி கௌஷலுக்கு பெரிய பாராட்டலாம். டைரக்டருக்கு லக்ஷ்மணுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்த விதத்தை ரொம்ப பாராட்டலாம். ஸ்க்ரீன் ப்ளே போகிற வேகமே தெரியல. அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் போகிற வேகமே தெரியல. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் சீன்ஸ் வரும்போதெல்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு பிணைக்கைதி ஆனதுக்கப்புறம் தேட்டர் ஒரு 10-20 நிமிஷத்துக்கு அப்படியே அமைதியாகிடுது. அந்தளவுக்கு அவரோட ஸ்க்ரீன் ப்ளே அமைஞ்சது சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ டேரக்டருக்கு மிக முக்கியமாக இந்த படத்தை அழகாக டெலிவரி பண்ணார். இத்தனை பேர் ஆட்களை வச்சு, இவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆளுங்களை வச்சு சூப்பரான ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. அதுமாரி நம்மளுக்கு கண்ணுக்கு அவ்வளோ ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அதுக்காகவும் பாராட்டலாம். அதே மாதிரி பெரிய பாய் நம்ம ஏஆர் ரகுமானை பற்றி பேசியே ஆகணும். கண்டிப்பாக இவருக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது இந்த படம் மூலயமா. ஏன்னா படத்தில் ப்ரில்லியண்ட்டான மியூசிக்கு, எஸ்பெஷலி இந்த நான் சொன்ன அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு எடுத்துருப்பார் மனுஷன்.
மியூசிக் கண்ணா பின்னான்னு, அதாவது கண்ணா பின்னான்னு திட்டுற மாதிரி இல்லை, அப்படியே நம்மளுக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கு. இப்போ கூட எனக்கு அந்த படத்தோட மியூசிக் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. பிஜிஎம் ஒர்க்லாம் ஆர்ஆர்லாம் பயங்கரமாக பிடிச்சிருக்காரு. அந்த கிளைமேக்ஸில் நான் சொன்ன மாதிரி பிணைக்கதி ஆனதுக்கப்புறம் வர சின்ன சின்ன மியூசிக்ஸ்லாம், அவரை வந்து துன்புறுத்தில் வர இந்த சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் மியூசிக் போட்டுருப்பார். நம்மள அறியாமே கண்ணில் தண்ணி வரும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாரு. பாட்டு படத்தில் 2 பாட்டு தான். அந்த 2 பாட்டு எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணுவோம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஏஆர் ரஹ்மான் தான் ஓப்பனிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படத்தை பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க. மெர்டிஃபை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தினோட வந்து சினிமோட்டோகிராஃபிலாம் டாப் நாச்சாக இருந்தது, சொல்லவே தேவையில்லை. சினிமோட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொன்ன மாதிரி அவுரங்கசீப் படை வந்து மராட்டிய நாட்டை நோக்கி வரும்போது ஒரு ஏரியல் ஷேர் காட்டுவாங்க. அவ்வளோ பெரிய படை. நம்ம நிறைய இதிகாசத்துலேயும் நிறைய ஹிஸ்டரிக்கல் பேஸ் பண்ண புத்தகத்துலையும் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்த படையை காட்டுற ஏரியல் வியூவில் அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், வேறு மாதிரி மிரட்டி விட்டாங்க. மேக்ஸிமம் விஎஃப்எக்ஸ் சூப்பராகவே இருந்தது. அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டண்ட் கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், இதுமாதிரி சிகை அலங்காரம், அதுமாரி எல்லா சைட்லேயுமே டெக்னிக்கல் சைட்லையும் சரி எல்லாமே படம் பயங்கர டாப் நாச்சாக இருந்தது. அதேமாதிரி இந்த படத்தில் வந்து அக்ஷய் கண்ணா பற்றி பேசணும். ஒரு பர்ஃபெக்டான வில்லன். எனக்கு தெரிஞ்சு பாலிவுட் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு வில்லனை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அக்ஷய் கண்ணா ரூபத்தில் வந்து இந்த வில்லனிசம் வந்து மிரட்டலாம் மாட்டார், நிற்பார் ஸ்க்ரீனில். இத்தனைக்கும் வயசான ஒரு லுக்கு, ஒரு 80-90 வயசான ஒரு லுக்கு. அந்த லுக்கில் வந்து அப்படி ஒரு லுக்கு தான் விடுவார். அந்த லுக்கே வந்து மிரட்டி விடும். அவருக்கு மேலே நம்மளுக்கு ஒரு எரிச்சல் உண்டாக்கும். அந்த மாதிரியான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாரு. இது வரைக்கும் நான் அக்ஷய் கண்ணா வந்து லவர் பாயாக மட்டும் தான் போகிறேன். இந்த மாதிரியான ஒரு பார்க்கும்போது மிரட்டினார் அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி வீரவசனம்லாம் படத்தில் டாப் நாச்சாக இருந்தது. வீரவசனம்லாம் உண்மையாகவே வீரவசனம் பேசும்போது நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருதுன்னா பார்த்துங்களேன், அந்த லெவலுக்கு அந்த வீரவசனங்கள் பிரதிபலிச்சிருது. அதேமாரி படத்தில் ராஷ்மிகா மந்தனாவாக இருக்கட்டும், அதில் மற்ற ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், எல்லாருமே கொடுக்கப்பட்ட வேலையை நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, உமன் கேரக்டருக்கு பெருசாக வேல்யூ கொடுக்காத மாதிரி இருக்குது. ஸ்க்ரீனில் வராங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது, பெருசாக வேல்யூ கொடுக்கல. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கும் சில விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. சரி, படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நான் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிவாஜி அவர்களுடைய படைகள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளைகளாக இருக்கிற முகலாய இடங்களை வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நிலம், நீர், காற்று, ஆகாயம் அந்த மாதிரி சீக்வன்ஸில் போகிறாங்க அப்படின்னு நான் மைண்ட் வச்சு தான் பண்ணுறேன். ஸோ ஒரு 5 ஸ்டண்ட்டு வரும். 5 ஏரியாவில் போய் அவங்களுடைய படைகளை வந்து இது தீர்த்து கட்டுவாங்க. அந்த ஸ்டண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி ஒரு படத்தினுடைய முக்கியமான டைம் பீரியடை வந்து எடுத்துக்குது அப்படின்னு தோணுது. ஒரு லிட்டரலி ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அது கிராப் பண்ணிக்கிறாங்க. அந்த கிராப் பண்ணதை வந்து ரெடியூஸ் பண்ணால் படம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். ஏன்னா படம் வந்து 2.5 ஹவர்ஸ் தான். 2.5 ஹவர்ஸில் அந்த இது எடுத்துட்டோன்னா, அதாவது காட்டியிருக்கலாம் சின்னதாக அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் காட்டியிருந்தால் கூட இந்த ஃபாஸ்ட்டாக போயிருக்கும். இந்த இடத்துக்கு போனாங்க, அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப எலவேட் பண்ணிட்டாங்க, பெருசாக இழுத்து வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதை மட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோண மாதிரி தோணுது எனக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி பெண்களோட கேரக்டரை இன்னுமே நல்லா கொண்டு வந்திருக்கலாம். அவங்க வந்து வேலை செய்கிற மாதிரியும், அதே மாதிரி போருக்கு போனால் அவங்கள அனுப்பிச்சி விட்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி மட்டுமே யூஸ் பண்ண மாட்ட மாதிரி இருந்தது. நிறைய வீரவசனம் அவங்களுக்கும் கொடுத்துருக்கலாம். அவரை பற்றி நல்லா திகச்சு பேசுகிறீங்களாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்களோ தோணுது. மற்றபடி பெரிய மைனஸாக இந்த படத்தில் எனக்கு படலை. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தரணுமா? கண்டிப்பாக பாருங்கள், மஸ்ட் வாட்ச். முக்கியமாக இது ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் கண்டிப்பாக இந்திய லெவலில் பெருசாக பேசப்படும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அந்தளவுக்கு படம் ஸ்ட்ராங்கான படம், நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள படம். நம்மளுக்கு வந்து சத்ரபதி சிவாஜி அவருடைய கதையையும் சில விஷயங்களை வந்து நம்ம புக் வரைவாக படிச்சிருப்போம். அதை சினிமாட்டிக்காக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதை சினிமாட்டிக்காக இந்த படத்தில் பாருங்கள். அதை மீன் சத்ரபதி சிவாஜியோடைய மூத்த மகனுடைய வாழ்க்கை, ஒரு வீரமான வாழ்க்கை, ஒரு வீரம்னா என்னன்றதை இந்த படம் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 5க்கு 3.75. ஓகே மக்களே, நான் ரிவ்யூ பிடிச்ச நம்புறேன். ரிவ்யூ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே வித் மீ FDFS with மோகி.